தற்போதைய அண்மை செய்தி. வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி நிறுவனங்கள் மூலம் கடன் தொகை மோசடி நடந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அமைச்சர் KN நேருவுடைய சகோதரர் KN ரவிச்சந்திரன் மற்றும் KN நேருவுடைய மகன் அருண் நேரு ஆகியோர் தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 நாட்கள் சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக 15க்கும் மேற்பட்ட இடங்களில், அதாவது சென்னை, கோவை, திருச்சி உள்பட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனைக்கு பிறகு பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக டிஜிட்டல் ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சோதனையில் என்னென்ன கிடைத்திருக்கிறது, என்னென்ன முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கிறது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக CBI வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார்கள். அதாவது 30 கோடி ரூபாய் வங்கியில் கடன் பெற்று அந்த பணத்தை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாக CBI வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கை மையமாக வைத்து தாங்கள் சோதனை நடத்தியதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 30 கோடி ரூபாய் வங்கி மோசடி செய்த விவகாரத்தில் பல்வேறு நிறுவனங்களுக்கு பண பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நிறுவனங்கள் தொடர்பான பண பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை தொடர்பான பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த நகராட்சி துறை நிர்வாகத்தில் பல்வேறு ஊழல்களும் முறைகேடுகளும் நிகழ்ந்திருப்பது தொடர்பான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. டெண்டர்களை முன்கூட்டியே ஒதுக்குவது தொடர்பான ஆவணங்கள், அது மட்டுமல்லாமல் அதிகாரிகள் மற்றும் ஏஜென்ட்டுகள் மூலமாக இந்த டெண்டர்கள் முறைகேட்டில் எப்படி செயல்பட்டது என்பது தொடர்பான சில ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ஹவாலா பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறை அதிகாரிகள் டிரான்ஸ்பர், அதாவது இடமாற்றம் தொடர்பாகவும் வேறு பதவிக்கு மாற்றுவதற்கு லஞ்சம் பெற்றது தொடர்பாகவும் ஆதாரங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமாக சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. PMLA சட்டத்தின் கீழ் அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணி நடந்து வருவதாகவும் விரைவில் அந்த சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் போலி நிறுவனங்கள் மூலமாக அந்த கடன் பெற்ற பணத்தை கட்டுமான நிறுவனத்திற்கு மாற்றி இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனையை தாங்கள் தீவிரப்படுத்தியதாகவும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்யக்கூடிய பணி நடந்து வருவதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.